ஓகே. நம்ம 4வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். ஞான கர்ம சாங்கிய யோக. கரெக்டா? ஆமா. ஞான கர்ம ஆமா மேம். சாங்கிய. ஆமா ஸோ மேம். இதுல நம்ம பார்த்தோம். கிருஷ்ணர் தான் அவதரித்த நோக்கம். அது நம்மளுக்கு தெரியும். தர்மம் தலை தூக்கும் பொழுதும், அதர்மம் தலை தூக்கும் பொழுது, தர்மம் இது குலைந்து போகும்போது ஒவ்வொரு யுகத்திலும் நான் அவதரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி நடந்தது, இப்போ நடக்கிறது, நாளைக்கு நடக்க போறது எல்லாம் எனக்கு கண்கூடு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் கர்ம தத்துவம், தத்துவ ரீதியா அந்த கர்மத்தை பத்தி, கர்ம யோகத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல நிறைய நுட்பமான விஷயங்கள் இருக்கு. கர்மம் அகர்மம்னா வெறும் சாஸ்திரத்துல நம்மளுக்கு சொன்னதை செய்யறது செய்யாம இருக்கிறது மட்டும் கர்மம் அகர்மம் கிடையாது. அதுல இன்னும் நிறைய இருக்கு கர்ம தத்துவத்துல. அத நான் உனக்கு விளக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கர்மம்னா என்ன, அகர்மம்னா என்ன, விகர்மம்னா என்ன அப்படின்னு சொன்னார் போன இதுல. சாஸ்திரத்துல சொன்னத செய்யறது, அந்த செயல்களை செய்யறது கர்மம். அந்த செயல்களை செய்யாம இருந்தா அகர்மம். சாஸ்திரத்துல இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பா சில இதெல்லாம். அதெல்லாம் செஞ்சோம்னா விகர்மம். இதுதான் பேசிக். இது மீனிங் டெஃபினிஷன் சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி பேசிக் மீனிங். இப்போ அதுல இன்னும் நிறைய நுட்பமான விஷயங்கள் இருக்கு, அதுவும் நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் எடுத்து சொல்றார். ஒன்னையும் டீட்டெயில்டா அதுதான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். நேத்து இதோட தான் நிறுத்தினேன். கர்மன் யகர்ம எஃப் பஷ்யேத் அகர்மணி ச கர்ம யஹ ச புத்திமான் மனுஷ்யேஷு ச யுக்தஸ் யுக்தः கிருத்ஸ்ன கர்மகிருத். பத்மஸ்ரீ மாமி. கர்மண்யகர்ம யஃப் பஷ்யேத் कर्मण्यकर्म यः पश्येत् அகர்மணி ச கர்ம யஹ अकर्मणि च कर्म यः ச புத்திமான் மனுஷ்யேஷு स बुद्धिमान् मनुष्येषु ச யுக்தः கிருத்ஸ்ன கர்மகிருத். स युक्तः कृत्स्नकर्मकृत् कर्मण्यकर्म यः पश्येत् अकर्मणि च कर्म यः स बुद्धिमान् मनुष्येषु स युक्तः कृत्स्नकर्मकृत् कर्मण्यकर्म यः पश्येत् अकर्मणि च कर्म यः स बुद्धिमान् मनुष्येषु स युक्तः कृत्स्नकर्मकृत्. இப்போ நல்ல தெளிவா குழப்பறேன்னு நம்ம சொல்லுவோமே, அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவா, நம்ம தலையை பிச்சுன்னு போற மாதிரி. ஆனா அது ஒரு அழகான கருத்து இருக்கு. என்ன சொல்றார்? யார் கர்மத்துல அகர்மத்தை பார்க்கறாளோ, அதே மாதிரி அகர்மத்துல கர்மத்தை பார்க்கறாளோ, அவ ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு, அவ அந்த மாதிரி இருக்கிறவா எல்லா கர்மத்தையும் செய்யறா அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றார். இதுதான் நேத்தி நான் சொன்னேன். யோசிச்சு பாருங்க, அது என்ன கர்மத்துல அகர்மம், அகர்மத்துல கர்மம். நம்மளுக்கு ஏற்கனவே ஆம், ஒரு சாப்ஸ்டிக்கை கொடுத்து நூடுல்ஸை சாப்பிட்டு சொல்ற மாதிரி இருக்கு இது. கஷ்டப்படுவோம் உட்காந்து சாப்பிட்றதுக்கு, ஆசையாவும் இருக்கும். அதே மாதிரிதான் இங்கேயும், அது தெரிஞ்சா நன்னா இருக்குமேன்னு. ஆனா இப்படி போட்டு குழப்பறாரேன்னு இருக்கு இல்லையா. இதுக்கு என்ன அர்த்தம்ங்கிறது இப்ப பார்ப்போம். கர்மத்துல அகர்மத்தை பார்க்கிறான் அப்படின்னு முதல்ல சொல்றான். அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும் கர்மம் பண்றது அப்படின்னா என்ன. இது 100 வாட்டி நம்ம பார்த்துட்டோம். அவளுக்கு அவ வர்ணத்துக்கு ஏற்ப சாஸ்திரத்துல என்னென்ன கர்மத்தை சொல்லியிருக்காளோ அந்த கர்மத்தை செய்யறது. அத தனக்காகவும் தன்னுடைய இதுக்காகவும் இல்லாம லோகக்ஷேமத்துக்காக பண்றது. அந்த பயன்ல கருத்து வைக்காமல் இருக்கிறது. அந்த மாதிரி மமகாரம்,
நான் தான் பண்றேன் அப்படிங்கிற அந்த மமகாரம் இல்லாம தியாகம் பண்றது. இதுதான் வந்து நம்ம கர்மம் பண்றது அப்படின்னு தெரியும். சோ இந்த மாதிரி கர்மம் பண்றதுல அகர்மத்தை எப்படி பார்க்கறது அப்படின்னா, இந்த மாதிரி நீ கர்மத்தை ஆற்றினா, பற்றின்றி மமகாரமின்றி நீ ஆற்றினேனா உனக்கு மறுபிறவிங்கிறது கிடையாது. மறுபிறவி கிடையாதுன்னா இந்த சம்சார பந்தத்திலேருந்து நீ விடுபடுற அப்படின்னு அர்த்தம். அதுதான் கர்மத்துல அகர்மத்தை காண்றது அப்படின்னு. சோ அந்த அவன் வந்து பார்த்தேன்னா அந்த கர்மத்தை பண்ணும் பொழுது அந்த பயன்ல பற்று இல்லாம மமகாரம் இல்லாம பண்றான் இல்லையா, அவன் ஆல்ரெடி அந்த மாதிரி பண்ணி பரமாத்மாவை அடைஞ்சுட்டான். சோ அவனுக்கு வந்து பார்த்தோம்னா இனிமே செய்ய வேண்டியது, ஏன்னா அவன் ஆல்ரெடி கோலை ரீச் பண்ணதுனால கர்மம் பண்ண வேண்டியது ஒண்ணுமே இல்லை அவனுக்கு பாக்கி. ஏன்னா எல்லா கர்மங்களையும் ஆல்ரெடி ஆற்றி முடித்தவன். அதுதான் அந்த அகர்ம ஸ்டேஜ். அவனுக்கு இனிமே புதுசா பண்ண வேண்டியது ஒண்ணும் இல்லை. ஏன்னா கர்மத்தை எல்லாம் கரெக்டா பண்ணி அவன் பரமாத்மாவை ஆல்ரெடி அடைஞ்சிட்டான், அந்த சம்சார பந்தத்துல இருந்து விடுபட்டுட்டான். சோ புதுசா அவனுக்கு கர்மம் செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லை. அதுதான் அகர்மத்தை காண்றது. புரியறதா? சிம்பிளா கர்மத்துல அகர்மத்தை காண்றது அப்படின்னா, கர்மத்தை எல்லாம் சரிவர செஞ்சு அந்த பரமாத்மாவை அடைஞ்ச அப்புறம் அவனுக்கு வேற எந்த கர்மாவும் செய்யறதுக்கு பாக்கி இல்லை இல்லையா. அதுதான் வந்து கர்மத்துல அகர்மத்தை காண்றது. சோ இது வந்து யாருக்கு பொருந்தும்? அந்த கர்ம யோகம், அந்த கர்ம யோக யோகிகளுக்கு, அந்த அந்த மார்க்கத்துல நம்ம வந்து போன்றவாளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா பொருந்தறது, கர்ம யோகிகளுக்கு. இப்போ அதே இது அதர்வன் அக்கர்மத்தில் கர்மத்தை காண்பது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அக்கர்மம்னா என்ன? சாஸ்திரத்துல சொன்னதை செய்யாம இருக்கிறது அப்படின்னு. அதாவது அந்த கடமைகளை எல்லாம் தியாகம் பண்றது அப்படின்னு. சோ அந்த கடமைகளை நான் தியாகம் பண்றேன் அப்படின்னு, அதாவது ஒன்னும் செய்யாம இருக்கேன்னு உன் சுயநலத்துக்காக நீ அது இருக்கக்கூடாது. ஆர் அந்த கர்மங்களை வந்து ஐயோ அது எவ்வளோ கஷ்டமானது, அது எவ்வளோ சிரமமானது அப்படின்னு நீ பண்ணாம இருந்தாலோ, இல்ல விருப்பு வெறுப்புனால பண்ணாம இருந்தாலோ, இல்ல உன்னுடைய இது புகழ் கருந்தி பண்ணாமல் இருந்தாலோ, அந்த மாதிரி நீ அதை தியாகம் பண்ணினேன்னா உனக்கு இது அகர்மத்துல கணக்கு வராது. அகர்மம் பண்றது வந்து இப்போ சில சன்னியாசிகள் அவள்லாம் இருக்கான்னு நினைச்சுக்கோங்க, அவ கர்மம் செய்ய வேண்டிய இது இல்லை. அவ வந்து ஏன்னா அந்த அகர்ம ஸ்டேஜ்ல எப்படி இருக்கா அவ இந்த எந்த சுயநலமும் இல்லாமல் அவ கர்மங்களை தவிர்க்கிறா. சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதாவது நீ வந்து உனக்கு செல்ஃபுக்காக நான் பண்றேன்னு நினைச்சு விருப்பு வெறுப்போட நீ தியாகம் பண்ணினாதான் நீ அந்த கடமையிலேருந்து நீ தவறுற அப்படின்னு அர்த்தம். நீ அந்த உனக்கு அந்த சுயநலமே இல்லை அப்படிங்கும் பொழுது நீ கடமையிலேருந்து தவறின மாதிரி கணக்கே வராது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவளுக்கும் அந்த மறுபிறவிங்கிறது கிடையாது. ஏன்னா அவ யோகி, பரமாத்மாவோட ஏற்கனவே ஒன்றி போயிட்டா. அவ வந்து கர்மங்களை செய்யற மாதிரிதான் கணக்கு அப்படின்னு. சோ இது வந்து யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, சாங்கிய யோகிகள், அந்த ஞான யோக மார்க்கத்துல போறவாளுக்கு பொருந்தும். சோ கர்மத்துல அகர்மத்தை காண்றதுங்கிறது கர்மயோகி, அகர்மத்துல கர்மத்தை காண்றதுங்கிறது சாங்கிய யோகி. ரெண்டுமே வந்து அந்த பரமாத்மாவை அடையறா, ரெண்டுத்துக்குமே மறுபிறவி கிடையாது அப்படிங்கிறத இங்கே சொல்றார். அதுக்கப்புறம் இப்போ அடுத்தது வந்து இந்த மாதிரி இந்த ரெண்டு விதமான கர்மத்துல அகர்மத்தை காணும் அண்ட் அகர்மத்துல கர்மத்தை காணும் எத்தனையோ யோகிகள்லாம் இருக்கா இல்லையா. சோ அவெல்லாம் எப்படி அந்த இதை ஃபாலோ பண்றா, பற்றின்றி இருக்கா அப்படிங்கிறத சொல்ல போறார். யஸ்ய சர்வே சமாரம்பாஹ காம சங்கல்ப வர்ஜிதாஹ ஞானாக்னி தக்த கர்மாணம் தமாஹுஃப் பண்டிதம் புதாஹ. பத்மினி மாமி.
Yes. यस्य सर्वे समारम्भाः यस्य सर्वे समारम्भाः कामसङ्कल्पवर्जिताः कामसङ्कल्पवर्जिताः ज्ञानाग्निदग्धकर्माणम् ज्ञानाग्निदग्धकर्माणम् तमाहुः पण्डितं बुधाः तमाहुः पण्डितं बुधाः यस्य सर्वे समारम्भाः कामसङ्कल्पवर्जिताः ज्ञानाग्निदग्धकर्माणम् तमाहुः पण्डितं बुधाः यस्य सर्वे समारम्भाः कामसङ्कल्पवर्जिताः ज्ञानाग्निदग्धकर्माणम् तमाहुः पण्डितं बुधाः. ஸோ ஒரு ஞானி, ஒரு பண்டிதன், ஒரு மகாத்மான யார நம்ம சொல்றோம் அப்படின்னா, சாஸ்திரத்துல இருக்கிற அந்த கர்மங்களை கொஞ்சமும் பற்று இல்லாமல், அகங்காரம் இல்லாமல், மமகாரம் இல்லாமல், அது தனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அதனால, அந்த கர்மம் செய்யறதுனால, அதை பத்தி எல்லாம் யோசிக்காம இந்த உலகத்துக்கு வழிகாட்டுவதற்காக முறையாக செய்யறதுதான் ஒரு அறிவுடையவன் செய்யக்கூடிய கர்மமாக இருக்கும். அந்த அறிவுடையவன் தான் பண்டிதன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்டிதன் அந்த சித்த புருஷர்களுக்கான இலக்கணத்தை சொல்றான். அவளதான் மக்கள் ஞானி மகாத்மா அப்படின்னு கொண்டாடுறா அப்படின்னு சொல்ற. ஓகே, சோ இதுல அதான் அந்த மாதிரி கர்மத்திலையும் கர்ம பயன்ல கொஞ்சமும் பற்று இல்லாம இந்த உலகத்துக்காக கர்மங்களை செய்யறவன் எப்போதும் அந்த பரமாத்மாவில் திருப்தி உள்ளவனாக இருக்கான். அவன் அப்படி அந்த பரமாத்மாவை அவன் பரமாத்மாவை அடைஞ்சு அதோட அப்படியே லயிச்சு போன அதுக்கப்புறம் அவன் கர்மத்துல ஈடுபட்டாலும் ஈடுபடாட்டாலும் எல்லாமே ஒரே நிலையாதான் அவனுக்கு கருதப்படும். சோ அந்த கர்மத்தை அதுக்கப்புறம் அவன் ஆற்றுறானா ஆற்றலையா அப்படிங்கறதெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவன் கர்மத்தை பண்ணாலும் அது உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறதுக்காக பண்றான், அவ்வளவுதான். அதே பண்ணலைனாலும் தப்பு கிடையாது. ஏன்னா அவன் ஆல்ரெடி அந்த கர்ம பயன் இல்லாம பண்ணி அவன் பரமாத்மாவை ஏற்கனவே அடைஞ்சுட்டான். அவனுக்கு திருப்பியும் பந்தம்ங்கிறதெல்லாம் கிடையாது. அவன் அகர்த்தாவாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஓகே, சோ அடுத்ததும் பண்ணலாம். இப்போ அடுத்ததும் சொல்றேன். தியக்த்வா கர்மபலா சங்கம் நித்ய திருப்தோ நிராஸ்ரயः கர்மண்யபி பிரவருத்தோபி நைவ கிஞ்சித் கரோதி சஹ. விஜயலட்சுமி மாமி, விஜயலட்சுமி மாமி. त्यक्त्वा कर्मफलासङ्गम् त्यक्त्वा कर्मफलासङ्गम् नित्यतृप्तो निराश्रयः नित्यतृप्तो निराश्रयः कर्मण्यभिप्रवृत्तोऽपि कर्मण्यभिप्रवृत्तोऽपि नैव किञ्चित् करोति सः नैव किञ्चित् करोति सः त्यक्त्वा कर्मफलासङ्गम् नित्यतृप्तो निराश्रयः कर्मण्यभिप्रवृत्तोऽपि नैव किञ्चित् करोति सः त्यक्त्वा कर्मफलासङ्गम् कर्मफला பலன் त्यक्त्वा कर्मफलासङ्गम् नित्यतृप्तो निराश्रयः कर्मण्यभिप्रवृत्तोऽपि
नैव किञ्चित् करोति सः ஓகே, பியூட்டிஃபுல். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, கர்மத்துல கர்மத்தை காண்பவன் தான் இந்த சாங்கிய யோகி அப்படின்னு சொன்னேன். ஸோ அவன் வந்து பார்த்தோம்னா அதாவது இந்த வெளி உலகம், இந்த உலக இதிலேந்து சுத்தமா தன்னை அறுத்து கொண்டு விடுவான். அவனுக்கு பகவான் மட்டும்தான் எப்போதும் பார்த்தோம்னா உள்ள அந்தர்யாமியா இருக்கிறவன், சந்தோஷமா இருக்கிறவன், அந்த உள்ள இருக்கிற அந்த பரமாத்மா, தன்னுள் இருக்கிற அந்த பரமாத்மாலேயே லயித்து சந்தோஷமாக இருப்பவன் தான் சாங்கிய யோகி அப்படின்னு. சோ அவன் வந்து எந்த கர்மமும் பண்ண வேண்டியதில்லை, எந்த யாகமோ இல்லை எந்த தானமோ பண்ண வேண்டாம். அவன் வந்து சாப்பிடுறது, தண்ணி குடிக்கிறது, அதை மட்டும் பண்ணிட்டு வந்தா கூட அது கர்மம் தான். ஆனா அது வந்து அந்த உடலை அவன் வந்து வளர்க்கணுங்கிறதுக்காக பண்ணல அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்றான். அத வந்து அவன் பற்றுதலோடு பயன் கருதி அவன் செய்வதில்லை அப்படின்னு சொல்றான். ஒரு சாங்கிய யோகி அகர்மத்துல கர்மத்தை காண்கிறான் அப்படிங்கிறதுக்கு அதுதான் இங்க சொல்ற. நிராஷீர் யத சித்தாத்மா த்யக்த சர்வ பரிக்ரஹ ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வன் நாப்னோதி கில்பிஷம். இந்திரா மாமி. நிராசீர்யத சித்தாத்மா. நிராசீர்ய யதா சித்தாத்மா. யதா கிடையாது, யததான். நிராசீர்யத சித்தாத்மா. நிராசீர்யத சித்தாத்மா. த்யக்த சர்வ பரிக்ரஹ. த்யக்த சர்வ பரிக்ரஹ. ஷாரீரம் கேவலம் கர்ம. ஷாரீரம் கேவலம் கர்ம. குர்வன்னாப்னோதி கில்பிஷம். குர்வன்னாப்னோதி கில்பிஷம். சொல்லுமா? எஸ். நிராசிர்ய ததா ஷீர் தீர்க்கம். நிராசீர்ய தத், இதை எப்படி சொல்லணுமா? சித்தாத்மா யத யத தனியா. ஓகே. நிராசீர்யதா சித்தாத்மா. யத யத சித்தாத்மா. நிராசீர்யத சித்தாத்மா த்யக்த சர்வ பரிக்ரஹ ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வன்னாப்னோதி கில்பிஷம். நிராசீர்யத சித்தாத்மா த்யக்த சர்வ பரிக்ரஹ ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வன்னாப்னோதி கில்பிஷம். சரியாமா? தேங்க்யூ. நெக்ஸ்ட். யத்ருச்சா லாப சந்துஷ்டஹ. டோருக்கு டஹ பண்ணின்றுங்கோ. துவந்த்வாதீதோ. ஓகேவா? துவந்த்வாதீதோ விமத்சரஹ சமஸ் சித்தா வசித்தௌ ச கிருத்வாபி ந நிபத்யதே. ராஜி மாமி. யத்ருச்சா லாப சந்துஷ்டஹ. யத்ருச்சா லாப சந்துஷ்டக. द्वन्द्वातीतो विमत्सरः. द्वन्द्वातीतो विमत्सरः. समः सिद्धावसिद्धौ च. समः सिद्धावसिद्धौ च. कृत्वापि न निबध्यते. कृत्वापि न निबध्यते. यदृच्छा लाभ सन्तुष्टः द्वन्द्वातीतो विमत्सरः समः सिद्धावसिद्धौ च कृत्वापि न निबध्यते. यदृच्छा लाभ सन्तुष्टः द्वन्द्वातीतो विमत्सरः समः सिद्धावसिद्धौ च कृत्वापि न निबध्यते. Correct.
சோ இப்ப இதுக்கு முன்னாடி 3 ஸ்லோகத்துல அந்த சாங்கிய யோகி எப்படி அகர்மத்துல கர்மத்தை காண்கிறான், அவன் இந்த பண்டிதனுடைய இலக்கணம், அந்த சாங்கிய யோகியினுடைய இலக்கணம் பார்த்தோம். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் இது கர்மத்துல அகர்மத்தை காண்பது, கர்ம யோகியினுடைய இத பத்தி சொல்ற ஒரு 2 ஸ்லோகத்துல. யார் இந்த இரட்டைகள், விருப்பு வெறுப்பு மகிழ்ச்சி துயரம், அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவளாக இருக்கானோ, கொஞ்சமும் பொறாமை இல்லாதவனா இருக்கானோ, அது மாதிரி பண்ற காரியம் அது கை கூடினாலும் கை கூடாட்டாலும் சமபாவனையோட அந்த கர்மத்தை செய்பவன் தான் கர்மயோகி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவன் இந்த சம்சார பந்தத்தால் கட்டுப்படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். மேற்கொண்டு என்ன சொல்றான்னா, அவன் இந்த உலகப்பற்று, அந்த உடல் மேல இருக்கக்கூடிய அந்த பற்று, அப்புறம் அந்த மமதை, இதை எல்லாத்தையும் ஒழிச்சு அந்த பரமாத்மாவை மனசுல நிலைநிறுத்தி அதுக்காக மட்டுமே கர்மத்தை ஆற்றுகின்றான். அப்படி அவன் பண்ணும் பொழுது அந்த கர்மம் முழுவதும் அவனுக்கு அழிஞ்சு போயிடுறது, அவனுக்கும் சம்சார பந்தம் இதுவாயிடுறது, அருந்து போறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சோ நம்ம பண்றதையே அந்த கர்மத்தை துளியும் இது இல்லாம கிளீனா சொல்லிட்டார். அதாவது நம்ம பண்ற இது அது நல்லதை தருமா கெட்டதை தருமா எதையுமே யோசிக்க கூடாது, சந்தோஷத்தை தருமா, முடிக்க முடியுமா முடியாதா, எதுவுமே அந்த பயனை பத்தியே நீ யோசிக்க கூடாது. கர்மத்தை செய்யறது மட்டும்தான் நீ பண்ணணும். அப்புறம் மனச அந்த பரமாத்மா மேல லயிக்கணும். அது மாதிரி நான் பண்றேன் நான்ற அந்த இதையும் அறவே நம்ம இருக்கணும். இதெல்லாம் பண்ணினா நம்மளும் சம்சார பந்தத்திலிருந்து விடுபடலாம். அதுதான் இங்கேயும் சொல்றா 2 ஸ்லோகமா. கத சங்கஸ்ய முக்தஸ்ய ஞானாவஸ்தித சேதசஹ யஜ்ஞா யாச்சரதः கர்ம சமக்ரம் பிரவிலீயதே. ராஜம்மாள் மேம். கத சங்கஸ்ய முக்தஸ்ய ஞானாவஸ்தித சேதசஹ யஜ்ஞாயாச்சரதः கர்ம சமக்ரம் பிரவிலீயதே. கத சங்கஸ்ய முக்தஸ்ய ஞானாவஸ்தித சேதசக யஜ்ஞாயாச்சரதः கர்ம சமக்ரம் பிரவிலீயதே. கத சங்கஸ்ய முக்தஸ்ய ஞானாவஸ்தித சேதசக யஜ்ஞாயாச்சரதः கர்ம சமக்ரம் பிரவிலீயதே. ஓகே, அதுதான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கர்மத்தை பற்றில்லாம கர்மயோகியினுடைய அந்த லட்சணத்தை பத்தி எல்லாம் இப்போ நம்ம பார்த்தோம். ரெண்டுத்தையும் இப்போ டீட்டெயில்டா பார்த்தோம். கர்மத்துல அகர்மம், அகர்மத்துல கர்மம். ஒண்ணு சாங்கிய யோகியுடையது, ஒண்ணு கர்மயோகியினுடைய லட்சணம் அப்படிங்கறத சொல்றது. சோ ரெண்டுமே அவளுக்கு அந்த கர்ம பந்தத்திலிருந்து சம்சார பந்தத்திலிருந்து 2 பேருமே இதுவாரா, அதுல இருந்து அகற்றப்படுறா. 2 பேருமே முக்திக்கு ஏதுவானவர்கள் அப்படின்னு. டைரக்ஷன், இந்த வே தான் வேற வேற அந்த பரமாத்மாவை அடையறதுக்கு. சோ இப்போ யஜ்ஞம், இது நம்ம ஏற்கனவே ஒரு சாப்டரோ 2 சாப்டர் முன்னாடி பார்த்தோம். யஜ்ஞம் அப்படிங்கிறது வெறும் நம்ம அந்த வேள்வி, அந்த அக்னியில நம்ம ஆதி போட்டு அந்த அக்னி வளர்த்து பண்றது மட்டும்தான் யஜ்ஞம் அப்படிங்கிறது கிடையாது. கர்மத்தை அவளுக்கு விதிக்கப்பட்ட அந்த கடமைகளை கரெக்டா பண்றது, அவ வர்ணாசிரமத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்டா செய்வதே யஜ்ஞம் அப்படின்னு சொல்ற. அந்த இத
தன்னலம் கருதாது இந்த உலகத்துக்காக செய்யறதுதான் யஜ்ஞத்துக்கான கர்மம் அப்படின்னு சொல்றேன். சோ இப்ப வேற வேற யோகிகள் அந்த பரமாத்மாவை அடையறதுக்கு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற மாதிரி பல்வேறு யாகங்கள் செய்கிறார்கள். யாகம்ன்ற பெயர்ல, யாகம்னா உடனே திருப்பியும் நான் சொல்றேன், அக்னியில போடுறது மட்டும் இல்ல, கர்மம். அவாவா ஸ்வதர்மப்படி கர்மத்தை லோகக்ஷேமத்துக்காக பற்றின்றி செய்யறதுதான் அந்த யஜ்ஞம். சோ பல்வேறு யோகிகள் பல்வேறு மார்க்கத்துல இந்த யஜ்ஞத்தை பண்ணிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா கொடுத்திருப்பா, நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவா. சோ இப்ப ஃபர்ஸ்ட் அந்த யஜ்ஞம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் இது. பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிஹி, ஹவிர்னு இருக்கு, விசர்க்கம் போட்டுக்கோங்க, ஹவிஹி. பிரம்மாக்னௌ பிரம்மணா ஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம், கந்த கிடையாது, கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. ரமாதேவி மாமி. பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிஹி பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம். பிரம்மைவ தேன கந்தவ்யம். சொன்னேன், கந்தன்னு சொல்ல வேண்டாம், கந்தவ்யம். கந்தவ்யம் சொல்லுங்க. பிரம்மைவ தேன கந்தவ்யம். கந்தல த போடாதீங்க, கந்தவ்யம். கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. பிரம்ம கர்ம சமாதினா. பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. கரெக்டா? கரெக்டா சொன்னேன். பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. ஓகே. சோ இங்க இப்போ ஸ்ருவம் அப்படின்லாம் சொல்லுவா. நம்மளுக்கு ஹோமத்துல அந்த யூஸ் பண்ற அந்த ஹோம கரண்டி, அதுதான் ஸ்ருவம் அப்படின்னு சொல்லுவா. சோ ஒரு யஜ்ஞத்துல யூஸ் பண்ற அந்த ஸ்ருவம் ஹோம கரண்டி இருக்கு இல்லையா, அந்த கரண்டியிலேந்து நம்ம உபயோகிக்கப்படும் அத்தனை இதுவுமே பிரம்மம் தான். அதாவது the things used to make the யஜ்ஞம், அத்தனை திங்ஸுமே பிரம்மம் தான். அதே மாதிரி அந்த ஹோமம் செய்யப்படும் அந்த திரவியம், அந்த நெய், அதுவுமே பிரம்மம் தான். அதே மாதிரி அத பண்ணக்கூடிய அந்த கர்த்தா, அந்த யஜ்ஞத்தை செய்பவன், அவனும் பிரம்மம் தான். சோ பார்த்தோம்னா அந்த பிரம்மம் ஆகிய அந்த கர்த்தா மூலம் அந்த பிரம்மம்ன்ற அந்த அக்னியில ஆகுதி பண்ணறது எதுக்கு? அந்த பிரம்மத்தை போய் அடையறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு இது. சோ எல்லாமே பிரம்மம் அப்படிங்கறத சொல்றதுக்கு தான் இங்க இந்த மாதிரி சொல்ற. சோ யஜ்ஞத்துல நம்ம யூஸ் பண்ற கருவிகளாகட்டும், ஹோம திரவியங்களாகட்டும், அந்த ஹோமத்தை செய்பவனாகட்டும், அப்புறம் அந்த ஹோமம், அந்த செயல் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஒண்ணுதான், எல்லாமே பிரம்மம் தான். அவன் பார்வையில எல்லாமே பிரம்மம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. அந்த மாதிரிலாம் நினைக்கிறதுக்கு எப்பேற்பட்ட ஒரு இதுவா இருக்கணும் தெரியுமா? ஒரு ஒரு தெளிவு, ஞான தெளிவு இருந்தாதான் எல்லாமே பிரம்மம் அப்படிங்கிற அந்த ஒரு இது வார்த்தையால சொல்றது இல்ல, அத முழுமையா உணர்றதுங்கிறது பெரிய பெரிய சாதனை, அது யோக சாதனை. மேம் இந்த ஸ்லோகம் பாபா டெம்பிள்ல நைவேத்தியம் பண்ணும்போது சொல்லுவா மேம். பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிஹி, இது ரொம்ப ஃபேமஸ். ஓகே, நெக்ஸ்ட் போலாம்.
தெய்வமே வாபரே யஜ்ஞம் யோகினஃப் பர் யுபாசதே பிரம்மாக்னா வபரே யஜ்ஞம் யஜ்ஞேனை வோபஜுஹ்வதி. ரம்யா வைகுண்ட் மேம். दैवमेवापरे यज्ञम् दैवमेवापरे यज्ञम् योगिनः पर्युपासते योगिनः पर्युपासते ब्रह्माज्ञावपरे यज्ञम् ब्रह्माज्ञावपरे यज्ञम् यज्ञेनैवोपजुह्वति यज्ञेनैवोपजुह्वति दैवमेवापरे यज्ञम् योगिनः पर्युपासते ब्रह्माज्ञावपरे यज्ञम् यज्ञेनैवोपजुह्वति दैवमेवापरे यज्ञम् योगिनः पर्युपासते ब्रह्माज्ञावपरे यज्ञम् यज्ञेनैवोपजुह्वति. ஓகே. ஸோ சில பேர் வந்து பார்த்தோம்னா பூஜை, அதாவது தேவ பூஜை அந்த ஒரு ஃபார்ம்ல அந்த யஜ்ஞத்தை செய்யற, தேவ யஜ்ஞமா செய்யற. சில பேர் வந்து அந்த பரமாத்மா வடிவா இருக்கிற அந்த அக்னியில, அதாவது நான் வேற பிரம்மம் வேற இல்ல அப்படின்னு இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா. சோ அந்த மாதிரி ஒரு பாவனையில ஹோமம் பண்ணுகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதாவது ரெண்டு விதமானது. இது நம்ம முன்னாடியே திருப்பியும் பார்த்திருக்கோம். அதாவது சில கருத்துக்கள்லாம் நம்மளே இப்போ சொல்றேன், இந்த பற்று இல்லாம செய்யுங்கிறத நான் இதோட ஒரு 100வது வாட்டியா 1000 வாட்டி சொல்லியிருப்பேன். எதுக்கு அது திருப்பியும் 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 சொல்றது? சில இது வந்து மனசுல நச்சுன்னு பதியணும். இப்போ பகவத்கீதையினாலே டக்குன்னு நம்மளுக்கு இதெல்லாம் ஞாபகம் வரும். ஒரு கர்ம பயன்ல பற்று இருக்கக்கூடாது, நான் தான் கர்த்தான்ற மமகாரம் இருக்கக்கூடாது, அகங்காரம் இருக்கக்கூடாது, பரமாத்மால மனசை நிலைநிறுத்தணும், புலன்களை அடக்கணும். இதெல்லாம் வந்து இப்போ பேசிக் நம்ம பகவத்கீதைனா இதெல்லாம் வரும் அப்படின்னு. ஏன்னா திருப்பியும் 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 ரிப்பீட் ஆகுது இல்லையா. அந்த மாதிரி தான் இதுவும் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே பார்த்ததுதான். அதாவது தன்னையே பிரம்மமா நினைச்சுண்டு நான் வேற பரமாத்மா வேற இல்ல அப்படின்ற பண்ற அந்த யஜ்ஞமும் இருக்கு. இன்னொன்னு வந்து நான் அந்த பகவானுக்கு செய்யறேன், அவனுடைய ஆக்ஞைப்படி செய்யறேன், அவனுக்கு சேவை செய்யறேன், அவன்தான் எல்லாமே அப்படி நினைச்சு பூர்ண சரணாகதி அடைஞ்சு செய்யறதும் ஒரு இதுதான். ரெண்டுமே வந்து நம்மளுக்கு அந்த பந்தத்திலிருந்து விடுதலை தரும். சோ பூஜை பண்றது இந்த மாதிரி, அதாவது இப்போ நிறைய கடவுளை நம்ம மனசுல நினைச்சுண்டு அவளுக்கு ஹோமம் பண்றது, பூஜை பண்றது, மந்திர ஜபம் பண்றது, அப்புறம் அவ வேற சொல்லி நம்ம பல்வேறு தானங்கள் பண்றது, அன்னதானம் பண்றது, இதையெல்லாம் வந்து தெய்வ யஜ்ஞம் அப்படிங்கிற பேர்ல வரும். சோ அந்த மாதிரி கடமை பண்ணும் பொழுதும் கொஞ்சமும் திருப்பி அதேதான், பற்று மமக்காரம் இல்லாமல் அந்த பரமாத்மாவை அடையிறது தான் லட்சியம் அப்படின்ற குறிக்கோளோட, ஸ்ரத்தையோட, பக்தியோட, சாஸ்திரத்துல சொன்னபடி முழுமையா செய்யறது தான் அந்த யஜ்ஞத்தை கரெக்டா பூர்த்தி பண்ற மாதிரி ஆகும். சோ இது தெய்வ யஜ்ஞம் அப்படின்னு முதல் பாதியில சொல்ற. ரெண்டாவது பாதியில பிரம்ம யஜ்ஞம், அதாவது நான் வேற அது வேற இல்லை, நான் அப்படின்னு நினைச்சு இதுக்கு முன்னாடி சொன்னேன் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிகி அந்த மாதிரி. சோ பிரம்மத்தை கொண்டு ஒரு பிரம்மம் அந்த பிரம்மத்தை அடைவதற்காக பிரம்மம் செய்கிறது, அந்த ஹோமமே பிரம்மம் தான் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு தெளிவோட பண்றது, அது வந்து பிரம்ம யஜ்ஞம். சோ தெய்வ யஜ்ஞம் பார்த்தோம், பிரம்ம யஜ்ஞம் பார்த்தோம். அதே மாதிரி இன்னும் நிறைய விதமான யஜ்ஞம் வருது. திரவிய யஜ்ஞம், யோக யஜ்ஞம். ஸோ ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். ஒன்னொன்னும் வந்து என்ன வேற வேற ரோட்ஸ் டு அட்டைன் த சேம் பிளேஸ், அந்த பரமாத்மாவை அடையிறது தான். பட் வேற வேற வழிகள், நம்மளுக்கு எது சூட் ஆகுதோ அது எடுத்துட்டு போகலாம். எது எடுத்துட்டாலும் அதுல ஃபுல் ஸ்ரத்தையா அதுல சொன்ன அந்த சாஸ்திரத்துல சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணினா எந்த ரூட்டை வேணா நம்ம எடுத்துக்கலாம்.
ஸ்ரோத்ராதி நீந்திரியான் யன்யே சம்யமாக்னிஷு ஜுஹ்வதி சப்தாதீன் விஷயா நன்ய இந்திரியாக்னிஷு ஜுஹ்வதி. ரேணுகா மாமி. ஸ்ரோத்ராதீனிந்திரியாண்யன்யே श्रोत्राधीनीन्द्रियाण्यन्ये संयमाग्निषु जुह्वति संयमाग्निषु जुह्वति शब्दादीन् विषयानन्य शब्दादीन् विषयानन्य इन्द्रियाग्निषु जुह्वति इन्द्रियाग्निषु जुह्वति श्रोत्रादीनीन्द्रियाण्यन्ये संयमाग्निषु जुह्वति शब्दादीन् विषयानन्य इन्द्रियाग्निषु जुह्वति श्रोत्रादीनीन्द्रियाण्यन्ये संयमाग्निषु जुह्वति शब्दादीन् विषयानन्य இந்திரியாக்னிஷு ஜுஹ்வதி. ஓகே. சோ ஒரு சில இவா என்ன பண்றா, யோகிகள் என்ன பண்றான்னா அந்த புலனடக்கம், அதே மாதிரி அந்த பஞ்சதன் மாத்திரம், அதாவது அந்த புலன்களை புலனுகர் பொருட்கள் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. இப்போ கண்ணு தான் புலன் அப்படின்னா பார்ப்பது அப்படிங்கிற அந்த பஞ்சதன் மாத்திரம். சோ அந்த இதெல்லாமும் தன்மாத்திரத்தையும் அடக்கி அதையே அக்னி ஹோமம் பண்றா. அந்த அடக்கிறதுங்கிறது தான் ஹோமம் அப்படிங்கிற அந்த புலன்களை அடக்கிறது. ஸோ சில பேர் அந்த மாதிரி ஒரு மார்க்கத்தை ஃபாலோ பண்றா புலன்களை. ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் அந்த புலன்கள் தான் மனசை கலைக்கிறது அப்படின்னு முன்னாடியே நம்ம பார்த்தோம். ஸோ அந்த புலன் கண்ட்ரோல்ல இல்லைன்னா அது மனசை இழுத்துண்டு போயிடும். முன்னாடியே ஒரு தேரு குதிரை அந்த இது எக்ஸாம்பிளோட நம்ம அது பார்த்தோம். அதனால புலன்களை வசப்படுத்தி அந்த புலன்களோட சக்தியை அழிக்கிறது. அந்த மாதிரி சில யோகிகள் யஜ்ஞம் பண்ணறா அப்படின்னு சொல்றா. அதாவது இந்த புலன்கள் வழியா நம்மளுக்கு ஒரு புகழ்ச்சியோ, இப்போ ஒரு காது இருக்கு, காதுல யாராவது நம்மள ஓஹோன்னு புகழ்ந்து சொல்லிட்டாலோ இல்ல நிந்திச்சிட்டாலோ, அதாவது திட்டி இந்த மாதிரி நிந்திச்சிட்டாலோ அந்த புகழோ இல்ல அந்த திட்டோ நம்மளுக்கு உள்ள போறது இல்லையா. சோ அந்த மாதிரி புலன்கள் வழியா உள்ள போகாம அதை தடுக்கிறது. அதுதான் இங்க புலன்கள் அடக்கிறது. அது மாதிரி கண்ணால பாக்குறதும் சரி, அதாவது நல்லதை பாக்குறது தீயறத பாக்குறதுன்னு இல்லாம சோ அது நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரணும். கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, மனசு எல்லாமே அது எல்லாத்தையும் கொண்டு வர்றதுதான் புலனடக்கம் அப்படின்னு சொல்ற. சோ அவ இந்த இது எது நடந்தாலும் இது எல்லாமே பிராரப்த கர்மானால நடக்கிறது அப்படிங்கறத அவ உணர்வா. சமபாவனையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெறுப்பெல்லாம் அடையக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த புலன்களை அடக்கி அதன் மூலமாக மனதையும் அடக்கிறது. அதுதான் இந்த புலன்களை அடக்கி யஜ்ஞமா செய்யறது. சோ சில யோகிகள் இந்த மார்க்கத்தை கடைபிடிப்பா அப்படின்னு சொல்ற. இப்ப அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு இது சமாதி யோகம். அதாவது டிஃப்ரெண்ட் மார்க்கம் வருது நம்மளுக்கு. வேற யஜ்ஞம் இது சர்வாணீந்திரிய கர்மாணி பிராண கர்மாணி சாப்பரே ஆத்ம சம்யம யோகாக்னௌ ஜுஹ்வதி ஞான தீபிதே. ரூபா மேம். சர்வாணீந்திரிய கர்மாணி பிராணகர்மாணி சாப்பரே ஆத்ம சம்யம யோகாக்னௌ ஜுஹ்வதி ஞான தீபிதே. சர்வாணீந்திரிய கர்மாணி
प्राणकर्माणि चापरे योगाग्नौ आत्मसंयमयोगाग्नौ जुह्वति ज्ञानदीपिते सर्वानिन्द्रियकर्माणि प्राणकर्माणि चापरे आत्मसंयमयोगाग्नौ जुह्वति ज्ञानदीपिते. ஓகே, ஸோ இவரே இங்கே ஒரு பேர் கொடுத்திருக்காரு இந்த இதுக்கு, ஆத்ம சம்யம யோகம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எந்த விதமான யஜ்ஞம் அப்படின்னா சமாதி யோகத்துல இருக்கிறது. அது என்ன சமாதி யோகம்? நம்ம மனசுக்கு எந்த ஒரு இது நினைச்சும் தியானம் பண்ணலாம். எந்த பகவானா வேணா இருக்கட்டும், இல்ல அந்த ரூபமா இல்லாம ஜோதி வடிவமா இருக்கட்டும், இல்ல எங்கும் இருக்கும் அந்த பரமாத்மாவா எந்த வடிவமா ஸ்வரூபமா இருந்தாலும் அத தியானிக்கிறதுக்கு அந்த ஸ்வரூபத்தை மனசுல நிலைக்க வைக்கணும். அதுல கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கி மன ஒருமுனைப்புடன் அந்த தியானத்தில் ஒன்றிவிடும். அந்த மாதிரி ஒன்றி விடும் பொழுது அந்த திடமானதுக்கு அப்புறம் அந்த ஸ்வரூபத்துல நம்ம மனசு கட்டுப்பட்டு விடும். அதுதான் சமாதி யோகம். ஸோ சில யோகிகள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பண்றா. அதாவது அந்த ஸ்வரூபத்தை எந்த ஸ்வரூபமா இருந்தாலும் சரி அந்த ஸ்வரூபத்தை மனசுல தியானம், அதாவது அதுல இருந்து துளியும் டிஸ்ட்ராக்ஷன் இல்லை, அது மட்டும்தான் ஃபோக்கஸ். அதுல இருந்து மாறாம அப்படியே அதுக்குள்ள போகும்போது மனசு அதுக்கு கட்டுப்பட்டு போயிடும், அந்த ஸ்வரூபத்துக்கு கட்டுப்பட்டு போயிடும், அந்த சமாதி நிலைக்கு போயிடும். அந்த மாதிரி மனசை கட்டுப்படுத்தி அதுக்கு வசப்பட்டுருச்சுன்னா அந்த ஸ்வரூபத்துக்கு கட்டுப்பட்ட அப்புறம் பார்த்தோம்னா இந்த புலன்கள் பண்ணக்கூடிய அந்த வேலைகள் பார்க்கறது கேட்கறது இது எதுவுமே அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஓஞ்சு போயிடும். இப்ப அந்த பிராணனுடைய செயலுமே மூச்சை விடுறது, இது அந்த சமாதி நிலைங்கும் பொழுது கம்ப்ளீட் அதுக்குள்ள போயிடுறது. சோ அப்போ நம்ம புலன்கள் ஆகட்டும் பிராணன் ஆகட்டும் அதனுடைய செயல்கள் கொஞ்சம் கொஞ்சமா அது ஓஞ்சு போயிடும். அந்த சமாதியில திளைத்து இருக்கிறது தான் இந்த ஆத்ம சம்யம யோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சோ சில பேர் இந்த மாதிரி ஹோமம் பண்றா, யஜ்ஞம் பண்ணறா. இதெல்லாம் பெரிய பெரிய இவா பண்றது. இப்ப ஒரு 4 விதமான யஜ்ஞம் சொல்ல போறா. திரவிய யஜ்ஞம், தப்போ யஜ்ஞம், யோக யஜ்ஞம், அதுக்கப்புறம் இன்னொன்னு இருக்கு ஞான யஜ்ஞம். 4 என்னென்னு ஒரே ஸ்லோகத்திலேயே அத்தனையும் வந்துடுறது. நான் ஷார்ட்டா சொல்றேன் எல்லாத்தையும், ரொம்ப டீட்டெயில் வேண்டாம். திரவிய யஜ்ஞாஸ் தப்போ யஜ்ஞா யோக யஜ்ஞாஸ் ததா பரே ஸ்வாத்யாய ஞான யஜ்ஞாஸ்ச யதயஸ் சம்ஷித விரதாஹ. ருக்மணி மாமி. திரவிய யஜ்ஞாஸ்தபோ யஜ்ஞா திரவிய யஜ்ஞாஸ்தபோ யஜ்ஞா யோக யஜ்ஞாஸ்ததா பரே யோக யஜ்ஞாஸ்ததா பரே ஸ்வாத்யாய ஞான யஜ்ஞாஸ்ச ஸ்வாத்யாய ஞான யஜ்ஞாச்ச யதயஸ் சம்ஷித விரதாஹ. யதயஸ் சம்ஷித விரதாஹ. திரவிய யஜ்ஞாஸ்தபோ யஜ்ஞாஸ்தபோ யஜ்ஞா யோக யஜ்ஞாஸ்ததா பரே ஸ்வாத்யாய ஞான யஜ்ஞாச்ச யதயஸ் சம்ஷித விரதாஹ. யதயஸ் சம்ஸ்தித விரதாஹ. திரவிய யஜ்ஞாஸ்தபோ யஜ்ஞா யோக யஜ்ஞாஸ்ததா பரே ஸ்வாத்யாய ஞான யஜ்ஞாச்ச யதயஸ் சம்ஸ்தித ஸ்வாத்யாய
ஞான யஜ்ஞாச்ச சுவாத்தியாய வந்து வச்சுருங்கோ. அப்புறம் ஞான யஜ்ஞம். स्वाध्याय ज्ञानयज्ञा च यदय संशितौ व्रताः. எதை சொல்றது எத்தைய த போட்டுக்கோங்க. சோ இங்க வந்து 4 விதமான யஜ்ஞங்கள் சொன்ன ஏற்கனவே. திரவிய யஜ்ஞம், தபோ யஜ்ஞம், யோக யஜ்ஞம், ஞான யஜ்ஞம். இந்த 4 பத்தியும் சொல்றார். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திரவிய யஜ்ஞம். திரவிய யஜ்ஞம் அப்படின்னா என்னன்னா, அவாவா வர்ணத்துக்கு ஏத்த மாதிரி நியாயமா சம்பாதிச்ச அந்த பணத்தை கொஞ்சமும் நான் பண்றேன் அப்படின்ற அந்த பற்று இல்லாமல் எவ்வளோ அவாவா யதா இதுன்னு சொல்லுவா தெரியுமா, என்னது யதாசக்திம்பா. அதுதான் வந்து நம்மளுக்கு என்ன எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சேவைக்காக செலவழிக்கிறது. இப்போ வந்து ஒரு கோயில் கட்டுறதுக்கோ இல்ல ஒரு தர்மசாலா கட்டுறதுக்காக அந்த பணத்தை நம்ம யூஸ் பண்றது. இல்லைன்னா ஒரு பசியில இருக்கிற அந்த அனாதைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, அவளுக்கு உணவு, உடை, மருந்து, புஸ்தகம் அந்த மாதிரி பொருட்களை கொடுக்கறது. இல்ல வேத விற்பனர்களுக்கு கோதானம் பண்றது, அதெல்லாம் கூட இதுல வரும். தானங்கள் பண்றது. சோ இந்த மாதிரி உலக நன்மைக்காக நம்மளுடைய செல்வத்திலிருந்து ஒரு பங்கு பண்றது. இதுதான் திரவிய யஜ்ஞம் அப்படின்னு பேரு. சோ இத வந்து கொஞ்சமும் நான் பண்றேன், இன்னைக்கு நான் இவ்வளோ பண்ணேன் தெரியுமா, ஆஹா நீ பண்ணல. அது உலக நன்மைக்காக நீ பண்ற, அந்த பரமாத்மாவை அடையிற நோக்கத்தோட லோகக்ஷேமத்துக்காக பண்ணற. தன்னலும் துளியும் அதுல இருக்கக்கூடாது இந்த கர்மத்தில். இது திரவிய யஜ்ஞம்னு பேரு. நெக்ஸ்ட் தப்போ யஜ்ஞம் அப்படின்னா இது தபஸ் பண்றது. நம்மளுக்கு கிடையாது, ரிஷிகளுக்கெல்லாம் தான் இது பொருந்தும். அதாவது திருப்பி அதே தான், புலனடக்கம், மனது சுத்தப்படுத்தணும், கொஞ்சமும் பற்று இல்லாம மமக்காரம் இல்லாம எல்லாத்தையும் திறந்து விரதம் இருந்து நோன்பு இருக்கிறது. அதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பொறுமையோட இருக்கிறது. இதுவும் நம்மளுக்கு சேரும், பொறுமையோட இருக்கிறது. அது மாதிரி யாராவது ஏதாவது நம்மள சீண்டினா கூட 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 சேர்ந்து பேசுறதுன்னு இல்லை, மௌனம்ங்கிறது எப்பேற்பட்ட ஒரு இது தெரியுமா, ஒரு வெரி வெரி வேல்யூபிள் குவாலிட்டி. அதாவது சந்தோஷத்திலையும் சரி ஒரு கோபத்திலையும் சரி அந்த மௌனமா இருக்கிறதுங்கிற அந்த பழக்கத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா எவ்வளோ ஒரு நிம்மதி வாழ்க்கையில கிடைக்குங்கிறது சொல்றார். அவ்வளோ மௌனமா இருக்கிறதும் வந்து இந்த தப்ப யஜ்ஞத்துல சேரும் அப்படிங்கிறார். அது மாதிரி இந்த இயற்கை சீற்றங்கள்னு இல்லை, ஒரு வெப்பமோ குளிரோ இதையெல்லாம் தாங்கிக்கிறது. அதே மாதிரி உடைமைகளை குறைச்சுக்கிறது. 2 வஸ்திரம் கட்டிக்க ஒண்ணு, நாளைக்கு போட்டுக்க ஒண்ணு, 2 வஸ்திரம் எனக்கு போறோம்ப்பா, பாக்கி எல்லாத்தையும் தியாகம் பண்றது. அது மாதிரி சாப்பாடு, நீ உயிர் வாழறதுக்கு மட்டும் சாப்பிடுறது, வெறும் பழம், பால், பொரி. இப்ப இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு யார் ஞாபகம் வருது? பெரியவாதான் ஞாபகம் வருது, ஆச்சாரியால். அவர் அப்படிதானே, ஒரு துணி அந்த தண்டத்துல இருக்கும், ஒரு துணி காஷாய வஸ்திரம் அவர் போட்டுன்னு இருப்பார், அவ்வளவுதான் அவருக்கு உடைமை. சாப்பாடுன்னு பார்த்தோம்னா பழம், நைட்டு பொரி, பால், இந்த மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி லோகக்ஷேமத்துக்காக இருந்த துளியும் அவருக்கு சுயநலம் கிடையாது. சோ இது எல்லாமே அவர் பண்ணது தப்போ யஜ்ஞம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியறது. பொறுமை, அதே மாதிரி மௌனம், எல்லாமே இதுல சொன்ன அத்தனையுமே நம்மளுக்கு சாட்சாத் அந்த மகா பெரிவா தான் என் கண்ணு முன்னாடி வர்றார். சோ இது வந்து தப்போ யஜ்ஞம். 3வது யோக யஜ்ஞம், அதாவது அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லுவா. அது யோகா போறவாளுக்கு அது நிறைய தெரியும். பதஞ்சலி வந்து அது வகுத்து கொடுத்திருக்கார், அஷ்டாங்க யோகம் அப்படின்னு. சோ அந்த மாதிரி யஜ்ஞத்தை அனுஷ்டிக்கிறது. அஷ்டாங்க யோகம்னா என்ன நம்மளுக்கு தெரியும். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த மாதிரி 8 இருக்கு அஷ்ட அங்க யோகம் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் தான் இந்த யோகத்தோட அங்கங்கள். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மீனிங் இருக்கு. நம்ம இது ரொம்ப டீட்டெயில்டா போக வேண்டாம், ஏன்னா டைம் ஆயிடும். ஸோ யோக யஜ்ஞம் வழியா சில பேர்
அந்த பரமாத்மாவை அடையிறா. நாலாவதா பார்த்தது ஞான யஜ்ஞம் இல்லையா? சோ ஞான யஜ்ஞம்ங்கும்போது என்னன்னா அந்த பகவானுடைய தத்துவம், அவருடைய பிரபாவங்கள், அவருடைய சரித்தங்கள், அதாவது அது உருவத்தோடையும் இருக்கலாம், உருவம் இல்லாம சூக்ஷ்ம ரூபமாகவும் இருக்கலாம். அதே மாதிரி குணங்களோடும் இருக்கிற அந்த பரமாத்மா, இல்ல நிர்குணங்களோட இருக்கிற எல்லா ஸ்வரூபங்கள், அதை பத்தி அந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த வேதங்களை படிக்கிறது, அது மாதிரி இந்த பகவானுடைய ஸ்தோத்திர பாராயணம் பண்றது, இப்ப நம்ம அதான் பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி அவருடைய நாம கீர்த்தனங்கள் பாடுறது, வேதாந்தங்கள்லாம் படிக்கிறது, இது எல்லாம் நம்மளுக்கு ஞான யஜ்ஞத்துல அடங்கும். அதாவது அத பொருள் தெரிஞ்சு கத்துக்கிறது. சும்மா நானும் சொல்றேன் பேர் வழின்னு சொல்றதுல, பொருள் தெரிஞ்சு ஒவ்வொன்னத்தையும் கொஞ்சமும் பற்றில் பயனில் பற்று இல்லாமல் மமகாரம் இல்லாமல் கற்கிறது தான் ஞான யஜ்ஞத்துல சேரும். ஸோ சில பேரு இது மாதிரி ஃபாலோ பண்றா அப்படின்னு. ஸோ எத்தனை விதமானது நம்ம பார்த்தோம் பாருங்க. தேவ யஜ்ஞம், பிராண யஜ்ஞம், அப்புறம் திரவிய யஜ்ஞம், யோக யஜ்ஞம், ஞான யஜ்ஞம், தப்போ யஜ்ஞம், அப்பா இத்தனை விதமான யஜ்ஞங்கள் எல்லாத்தையும் சொல்ற. இப்ப இந்த மாதிரி செஞ்சு அந்த பரமாத்மாவை அடைந்த அந்த சாதகனை பத்தி சிறப்பாக சொல்றார் அவர். அபானே ஜுஹ்வதி பிராணம் பிராணே பானம் ததா பரே பிராணாபான கதி ருத்வா பிராணாயாம பராயணாஹ. அபர்ணா மேம். ஹை, அப்பானேன்னு வருது. அப்பானே ஜுஹ்வதி பிராணம் அபானே ஜுஹ்வதி பிராணம் பிராணே பானம் ததா பரே பிராணே பானம் ததா பரே பிராணாபானகதி ருத்வா பிராணாபானகதி ருத்வா பிராணாயாம பராயணாஹ. பிராணாயாம பராயணாஹ. அபானே ஜுஹ்வதி பிராணம் பிராணே பானம் ததா பரே பிராணாபானகதி ருத்வா பிராணாயாம பராயணாஹ. அபானே ஜுஹ்வதி பிராணம் பிராணே பானம் ததா பரே பிராணாபானகதி ருத்வா பிராணாயாம பராயணாஹ. தேங்க்யூம்மா. ஓகே, நெக்ஸ்ட். அபரே நியதாஹாராஹ பிராணான் பிராணேஷு ஜுஹ்வதி சர்வேப்யேதே யஜ்ஞவிதஹ. விதோன்னு இருக்கு, விதஹ பண்ணிக்கோங்க. ஆமா. யஜ்ஞ க்ஷபித கல்மஷாஹ. சங்கீதா மேம். அபரே நியதாஹாராஹ. சங்கீதா மேம். மேம் என் வாய்ஸ் கேக்குறது இல்ல. अपरे नियताहारा. ओके. अपरे नियताहाराः प्राणान् प्राणेषु जुह्वति प्राणान् प्राणेषु जुह्वति सर्वेप्येते यज्ञविदः सर्वेप्येते यज्ञविदः यज्ञक्षपितकल्मषाः यज्ञशपितकल्मषाः अपरे इक् पोट्टुकोंग यज्ञक्षपित यज्ञक्षपित मैम शपित आमा इक् पोट्टु श इक्ष ओके यज्ञक्षपित करेक्ट ना मैम ओके अपरे नियताहाराः प्राणान् प्राणेषु जुह्वति सर्वेप्येते यज्ञविदः सर्वेप्येते यज्ञविदः यज्ञक्षपितकल्मषाः करेक्ट मैम
எஸ் ஓகே எஸ் சொல்றேன். अपरे नियताहाराः प्राणान् प्राणेषु जुह्वति सर्वेऽप्येते यज्ञविदः यज्ञक्षपितकल्मषाः. ஓகே. சோ இங்க வந்து இன்னொரு அழகான யஜ்ஞம், பிராணாயாம யஜ்ஞம். பிராணாயாமம்னா நம்ம என்ன நினைச்சோம், ஒரு இதை நாஸ்ட்ரில்ல மூடி மூச்சை இழுத்து இந்த பக்கம் விடுறது, இப்படி இப்படி இதுதான் பிராணாயாமம்னுங்கிறது இல்லை. அந்த பிராணாயாமம் பண்ணும் பொழுது மனசை ஒடுக்கணும். அப்படி நம்ம பண்ணும் பொழுது வெறும் மூச்சை மட்டும் இழுத்து விடாம நம்மளுக்கு எந்த பகவான் பிடிக்குமோ, ராமரோ கிருஷ்ணரோ சிவனோ, சோ பகவான் நாமத்துல எந்த நாமம் உனக்கு பிடிக்குமோ, ஓம் நம சிவாய பிடிக்குமா, சரி, இல்ல ஸ்ரீராம ஜெயராம ஜாமா அப்படி அது பிடிக்குமா, எதுனாலும் எந்த இதுல உன் மனசு உனக்கு ஸ்ரத்தை இருக்கோ அந்த நாமத்தை சொல்லி பிராணாயாமம் பண்றது. சோ நாம ஜபத்தோட செய்யும் பிராணாயாமம் தான் வந்து பிராணாயாம யஜ்ஞம் அப்படின்னு. நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை தியானம் பண்ணிண்டே, நீங்க ஒன்றும் இல்லை, இப்போ சிவன் இருக்காருன்னா மனசுல அந்த சிவனை நினைச்சுண்டு ஓம் நம சிவாய சொல்லிண்டே பிராணாயாமம் பண்றேன் இல்லையா, சோ அது பிராணாயாம யஜ்ஞம்ன்ற மாதிரி சொல்றாரு. சோ இந்த மாதிரி பல்வேறு யஜ்ஞங்களை செய்யற அந்த சாதகர்கள் அவ எல்லாம் வந்து அந்த மாதிரி யஜ்ஞத்தை வேற வேற இது பார்த்திருக்கோம் நம்ம. எவ்வளவோ பேர் இதுல எவ்வளவோ விதமான யஜ்ஞங்கள் பண்ணிட்டு இருக்கா. அவ வந்து அத பண்றதுனால அவளுக்கு என்ன லாபம் கிடைக்கிறது அப்படிங்கறத பத்தி எல்லாம் அந்த யஜ்ஞ பண்ண வேண்டிய அவசியத்தையும் அவர் சொல்றார். இப்போ டைம் இருக்கா, போருமா இது? ஆமா மேம், 30யோட இது பண்ணுங்க. கரெக்டா 30யோட முடிச்சிருக்கேன் மேம், போறோம் மேம். ஓகே, சோ இதோட நிறுத்திக்கலாம். நம்ம இந்த யஜ்ஞங்கள் செய்வதால் என்ன பலன் நம்மளுக்கு கிடைக்கும், இன்னைக்கு நிறைய நம்ம தெரிஞ்சுனோம். புதுசா பகவானை நம்ம வேண்டிக்கிறதுக்கு நிறைய மார்க்கம்ங்கிறது இது எல்லாமே கர்மயோகத்துல தான் வருது. கர்மயோகத்துல வேற வேற விதமான வேற வேற விதமா அந்த கர்மங்களை செய்யறது, அந்த யஜ்ஞத்தை செய்யறது. ஓகே, எண்டிங் யாராவது சொல்லுங்க. ஆனந்தி மாமி சொல்லுங்க. சொல்லுவா மாமி? எஸ் மாமி ப்ளீஸ். स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। ॐ सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ सहना भवतु, सहनौ भुनक्तु, सह वीर्यं करवावहै, तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते, पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय, तमसो मा ज्योतिर्गमय, मृत्योर्मा अमृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ श्री अस्मद्गुरुभ्यो नमः। தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஸோ இது எல்லாமே எதுக்காக இத்தனை யஜ்ஞம் இதெல்லாம் சொல்ற, கர்மம்ங்கிறது யாரா இருந்தாலும் பண்ணிதான் ஆக வேண்டும். நீ உன்னுடைய ஸ்வதர்மத்திலேருந்து நீ பின்வாங்க கூடாது அப்படிங்கிறது தான் கோர் விஷயம். அதுக்குதான் அவர் இத்தனை விளக்கங்கள் சொல்றார் அவருக்கு, அர்ஜுனனுக்கு. பார்ப்போம், இன்னும் நிறைய இருக்கு, எவ்வளவு நம்மளுக்கு மண்டையில ஏறதுங்கிறதையும் பார்ப்போம். தேங்க்யூ.